நம்முடைய கஜேந்திரன் அவர்கள், கஜா என்கிற கஜேந்திரன் அவர்கள் இப்போது உரையாற்றுவார்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம் தாய் கழகமான திராவிட முன்னேற்ற கழகத்தில் இங்கே இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எஃகு கோட்டையின் இரும்பு மனிதர், பார்ப்போற்றும் பகலவன், தமிழகத்தின் விடிவெள்ளி, ஏழைகளின் எழுச்சி நாயகன், நம்முடைய கழக அன்பு தலைவர் அவர்கள் தலைமையிலும் இளைஞர்களின் எழுச்சி நாயகன், இன்றைக்கு இருக்கின்ற இளைய தலைமுறைகளின் எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரம், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அன்பு அண்ணன் உதயநிதி அவர்கள் தலைமையிலும் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட கழகத்தின் போர்வால் அண்ணன் அன்பரசு அண்ணன் அவர்கள் அவர்களின் முன்னிலையிலும் மற்றும் நம்முடைய கழக தலைவர்கள் அனைவரின் முன்னிலையிலும் இன்றைக்கு தாய் கழகமான திராவிட முன்னேற்ற கழகத்திலே நான் என்னையும் என்னோடு சார்ந்து இங்கே வருகை தந்திருக்கின்ற அத்தனை என் அன்பு சகோதர சகோதரிகளையும் இணைத்துக் கொள்வதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாமெல்லாம் தாய் கழகத்திலே இணைந்திருக்கின்றோம். இதற்கப்புறம் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நிச்சயம் இந்த கழகத்திற்கும் கழகத்தின் தலைவருக்கும் உண்மையாகவும் விசுவாசமாகவும் இருப்போம் என்று சத்தியமிட்டு உறுதியாக கூறுகிறேன். அதே போல இன்றைக்கு நம்முடைய தலைவர் 5 ஆண்டு கால ஆட்சியில பல சாதனைகளை செய்துள்ளார்கள். இன்றைக்கு நம்முடைய கழக தலைவருக்கு பல வரலாறுகள் உண்டு. அந்த வரலாற்றிலே இன்றைக்கு மிக முக்கியமான வரலாற்றில் ஒரு வைரம் பதித்த ஒரு வரலாறு என்றால், நான் வியந்து பார்த்த பல திட்டங்களில் மிகவும் முக்கியமான திட்டம் ஒன்று என்றால் அது இன்றைக்கு நம்முடைய கழக தலைவரால் தோற்றுவிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 4 ஆண்டு காலம் நான் முதல்வன் திட்டத்தில் கிட்டத்தட்ட 49,90,547 பேர் இன்றைக்கு பலனடைந்திருக்கிறார்கள். இதில் மிகப்பெரிய ஒரு வரலாறு என்னவென்றால், பேரறிஞர் அண்ணா, நம்முடைய கழக தலைவர் கலைஞர் அவர்களின் கனவை நனவாக்கிய ஒரே தலைவர் நம்முடைய கழக தலைவர் தான். இன்றைக்கு தமிழகத்திலே ஆரம்ப கல்வி முதல் உயர்கல்வி வரை எத்தனையோ ஏழை எளிய குடும்பங்கள் இன்றைக்கு இடைநிற்றல்கள் அதிகமாக இருந்த காலகட்டத்திலே தலைவர் அவர்களின் சீரிய சிந்தனையில் உதித்த நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு அத்தனை மாணவர்களும் உயர்கல்வி வரை சென்றிருக்கிறார்கள் என்றால் அதற்கு நம்முடைய கழக தலைவர் மட்டுமே காரணம். இது போன்ற எண்ணற்ற திட்டங்களை இன்றைக்கு மக்களுக்காக இரவு பகல் பார்க்காமல் உழைத்து 5 ஆண்டு காலம் தன்னுடைய சேவையை தொடர்ச்சியாக நம் ஒரு சிறிய தோல்வியை தழுவினாலும் விழுந்த வேகத்தில் எழுந்து மீண்டும் கழக தொண்டர்களுக்கு புத்துயிர் கொடுத்து இன்றைக்கு எழுச்சியாக கழகத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவர் தலைமையிலே நாம் இன்றைக்கு இந்த கழகத்தில் இணைந்திருக்கிறோம். அவரோடு இங்கே
தோழனாக, உற்ற நண்பனாக, கழகத்தின் போர்வாளாக, இன்றைக்கு இளைய தலைமுறையின் எழுச்சி நாயகனாக, இளைஞர்களின் விடிவெள்ளியாக, வருங்கால இன்றைக்கு இருக்கின்ற எதிர்க்கட்சி தலைவர், நாளைய முதலமைச்சராக இருக்கின்ற அண்ணன் உதயநிதி அவர்கள் தலைமையில் இன்றைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலே நான் என்னை இணைத்துக் கொள்கிறேன். அதற்கு ஒரு முக்கிய காரணம் உண்டு. நான் கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலம் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பணியாற்றியவன். நான் இருந்தவரை ஒரு காலமும் அந்த கழகத்துக்கு விசுவாசமாகவும் நான் இன்று வரை அந்த கழகத்துக்கு நேற்று வரை நான் விசுவாசமாக இருந்தேன். கடுமையாக உழைத்தேன். பல லட்சங்களை கோடிகளை செலவு பண்ணி அந்த கட்சிக்காக நான் வேலை செஞ்சேன். இன்னைக்கு இந்த கழகத்தில் நான் அதுக்கு சேர்றேன்னா அதுக்கு ஒரே காரணம், இன்றைக்கு இந்த கழகத்தை வழிநடத்தக்கூடிய அடுத்த இளைஞர் தலைமுறை அண்ணன் உதயநிதி இங்கே இருக்கின்றார் என்ற நம்பிக்கையில தான் இந்த முடிவை நான் எடுத்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம், அன்றைக்கு சட்டமன்றத்திலே புதியதாக ஆட்சி பொறுப்பிலே இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்திலே வந்திருக்கின்ற காகிதப்பூ அரசு, அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக அவர் கொடுத்த அந்த பதிலை கேட்டு வெடவெடுத்து அன்றைக்கு இருந்த முதலமைச்சர்களும் அந்த சட்டசபை ஆடி போய் நின்றது. அந்த பேச்சை நான் கேட்டு இனிமேல் நாம் ஒரு தலைவரை பின்பற்ற வேண்டும் என்றால் அண்ணன் உதயநிதியை நாம் பின்பற்ற வேண்டும் என்றுதான் நான் இந்த முடிவை எடுத்தேன். இன்றைக்கு அவர் சொன்ன ஒரே வார்த்தை, இன்றைக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்ற தலைவர் அவர்களே, உங்களுக்கு தமிழகத்திலே 4,90,00,000 வாக்காளர்களில் 1,70,00,000 வாக்காளர்கள் தான் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். மீதி இருக்கின்ற 3,21,00,000 பேர் உங்களை புறக்கணித்திருக்கிறார்கள். அதை நீங்கள் கவனத்தில் கொண்டு இந்த ஆட்சி நாங்கள் எதிரி கட்சியாக அல்ல எதிர்கட்சியாக செயல்படுவோம் என்று அந்த சூளுரையை கேட்டுதான் இன்றைக்கு இந்த மேடையிலே நான் இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன். நிச்சயமாக இன்னும் 6 ஆண்டு, இன்னும் ஒரு 6 மாத காலத்தில், ஒரு வருட காலத்தில் இந்த காகிதப்பூ ஆட்சி எந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதோ அந்த மக்களாலேயே முடிவுரை எழுதப்பட்டு மீண்டும் நம்முடைய கழக தலைவரும் இளைஞர்கள் எழுச்சி நாயகரும் முதலமைச்சராக, துணை முதல்வராக இந்த கழகத்தை இன்றைக்கு மீண்டும் ஆட்சி அரியணையிலே ஏற்றுவார்கள். அவர்களோடு நாம் கரம் கோர்த்து அனைத்து தொகுதிகளிலும் இன்றைக்கு இருக்கின்ற இளைஞர்கள் பெருவாரியான இந்த கழகத்தில் இணைந்து மீண்டும் 234 தொகுதியிலே நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு வரலாறு காணாத ஒரு வெற்றி படைத்து மீண்டும் நிரந்தர முதலமைச்சராக நம்முடைய கழக தலைவரையும் துணை முதலமைச்சராக இளைஞர்களின் எழுச்சி நாயகன் அண்ணன் உதயநிதி அவர்களையும் நாம் வரவேற்போம் என்று இந்த நல்ல வாய்ப்பை நல்கிய உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாமெல்லாம் உயிராக போட்டிருக்கிற நம்முடைய ஒப்பற்ற தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் இப்போது வாழ்த்துரை வழங்குவார். அன்புள்ள இந்த இனிய நிகழ்ச்சிக்கு வரவேற்புகளில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் தாமு அன்பரசன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கக்கூடிய கழக பொருளாளர் நாடாளுமன்ற உறுப்பினர்